நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன, குட் ஆஃப்டர்நூன் சார். சார், ஐ எம் ஃப்ரம் டுட்டிகுரின் and I am watching for my daughter who is preparing for NEET repeater course. She is pure science student, so trouble in physics. But after watching your tricks, myself and my daughter are so confident about physics. அதாவது இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிக்கிறத விட பேரண்ட்ஸ் வந்துன்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து அவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. இப்போ பரவாயில்ல, நம்ம கரெக்டான ஆடியன்ஸ் தான் போய் ரீச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து என்னன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து என்ன இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், மேக்ஸ் இதை பற்றி என்னாவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா ஃபிசிக்ஸ் வந்து நீட்டில் வரக்கூடிய ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் நம்ம போடுறது எல்லாமே. ட்ரிக் நம்பர் 18 போட்டிருந்தோம். இந்த ட்ரிக் நம்பர் 18ல வந்து பார்த்தோம்னா ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. சார், நீங்க போட்டிருந்தது புரியுது, அதுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் போட முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த கொஸ்டின் போட்டிருந்தோம். A particle is moving such that the velocity is given by root of 2 lambda s where lambda is constant and s is displacement. Find the acceleration அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஆக்சலரேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்க, வெலாசிட்டி v-க்கான ஃபார்முலா v is equal to root of 2 lambda s. சரியா? இப்ப நம்ம என்ன பண்றோம், v ஸ்கொயர் is equal to என்ன வரும், 2 lambda s. நம்ம என்ன பண்றோம்னா v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் plus 2as அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்றோம். இங்க 2as இருக்கு, இங்க 2 lambda s இருக்கு. சரி, இங்க u ஸ்கொயர் இருக்கு ஆனா இங்க இல்லையே அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல u ஓட வேல்யூ 0ங்கிறதுனால அந்த டேர்ம் வரல. அதனால இங்க என்ன வருது, 2as இருக்கு, அப்ப இங்க 2 lambda s இருக்கு. அப்ப ஆக்சலரேஷன் a இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா lambda இருக்கு. சோ the acceleration a is equal to lambda அப்படிங்கறத நம்ம சொல்லிருக்கோம். சரியா? இப்ப பிராக்டிஸ் क्वेश्चंस பார்க்கலாம் பாருங்க. பிராக்டிஸ் क्वेश्चन. சார், இப்ப இந்த மாதிரி क्वेश्चंस கொடுத்துட்டாங்க, என்னால ஆன்சர் பண்ண முடியலையே சார் அப்படின்னு கேக்குறப்ப இது क्वेश्चन பாருங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அதே ஃபார்முலா தான். v is equal to 180 minus 16x whole power 1/2. சார், நீங்க ரூட் கொடுத்துருந்தீங்க, இந்த இடத்துல ஹோல் பவர் 1/2 இருக்கு. நான் எப்படி அப்ளை பண்றதுன்னா, ரூட் இஸ் நத்திங் பட் ஹோல் பவர் 1/2. ஹோல் பவர் 1/2 தான் என்ன பண்றாங்க, இந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுக்கான மீனிங் அதுதான். ஓகே, இப்ப இந்த ஸ்கொயர் பண்றோம்னா என்ன ஆகும், v ஸ்கொயர் is equal to 180 minus 16x அப்படின்ட்டு வரும். இப்ப இதை நம்ம கம்பேர் பண்றோம் எந்த ஈக்குவேஷனோட, v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் plus 2as அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்றோம். அப்ப கம்பேர் பண்ணும்போது இந்த 2aங்கிற இடத்துல என்ன இருக்கு, -16 அப்படிங்கிறது இருக்கு. அப்ப a ஓட வேல்யூ என்ன வரும்னா -8 அப்படிங்கிறது வரும். சோ த ஆன்சர் வந்துன்னா -8 மீட்டர் per second ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சேம் எல்லாமே அதே மாடல் தான். இப்ப இங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 2a இருக்கிற இடத்துல பீட்டா இருக்கு. அப்ப a ஓட வேல்யூ வந்து β/2. நம்ம பார்த்தத ஆன்சர் சொல்லலாம். a ஓட வேல்யூ வந்து β/2. அதுக்கு அடுத்தது இந்த क्वेश्चन பாருங்க, v is equal to root of gamma plus del x அப்படின்ட்டு இருக்கு. அப்ப இந்த x-க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க, அதை 2 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்ப del/2ங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகே, அதுக்கு அடுத்தது v equal to 180 plus 16x whole power 1/2 இருக்கு. அப்ப a ஓட வேல்யூ வந்து +8 மீட்டர் per second ஸ்கொயர். சரியா? இந்த மாதிரி பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டா போதும். இப்ப எந்த டவுட்னாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எந்த இது டவுட்டா இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் போடலாம். ஓகே, நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.